ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயலட்சுமி. இப்போ நம்ம திருப்பதியில இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் கார்டனுக்கு தாங்க வந்திருக்கோம். அதில் 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் இல்லை, ஃப்ரீ தான். ஸோ நாங்கள் இயர்லியராக வந்ததால எங்களுக்கு ஃப்ரீயாக தான் நாங்கள் வந்தோம். இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் அண்ட் ஜிம் ஆக்டிவிட்டிக்கான பிளேஸாக இருந்துச்சு. அதில் எல்லாம் கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தப்ப இந்த பிரிட்ஜு பார்த்தோங்க. நல்லா லென்த்தாக போயிடுச்சு. அதில் நிறைய பேர் வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிரிட்ஜ் இந்த ஃபாரஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டாக தான் இருந்துச்சு. போக போக உள்ள இடம் நிறைய இருந்துச்சு. நல்லா அடர்த்தியான காடுகளோட இருந்துச்சு. இந்த ஃபாரஸ்ட்ல ட்ரெக்கிங் அண்ட் வாக்கிங் போறவங்களுக்கு நல்லா இருக்குங்க. மல்டிபிள் வே இருக்கு இந்த ஃபாரஸ்ட்ல. நம்ம ஒரு வழியை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் நாங்க இந்த பிரிட்ஜோட வழியை சாய்ஸ் பண்ணோம். இந்த ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3 கிலோமீட்டர் இருக்கும். இந்த ஃபாரஸ்ட்ல நிறைய இடங்கள் இருக்கு. பட் இதுல இம்பார்ட்டன்டா ஸ்பெஷலா ஒரு 3 பிளேஸ் இருக்குங்க. அங்கதான் நம்ம இப்ப வந்திருக்கோம். அப்படி ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். இந்த சின்னதா ஒரு லேக் இருக்கு பாருங்க. அந்த லேக்கு மேல இருக்க பிரிட்ஜ்ல ஒரு சிட்டிங் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. அந்த பாயிண்ட்ல நின்று நம்ம பாக்குறப்ப ஒரு மலையோட கார்னர்ல கருட பகவானோட ஃபேஸ அப்படியே தத்ரூபமா நம்ம இங்க பாக்கலாங்க. அந்த காட்சி தான் இது. அங்க இருந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா கிட்ஸ் பிளே கிரவுண்ட் இருந்துச்சு. அதுல சீசா, சர்க்கஸ் அண்ட் ஊஞ்சல் இருந்துச்சுங்க. அங்க சில பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் அந்த இடத்துல சின்ன பிள்ளை மாதிரி கொஞ்ச நேரம் ஊஞ்சல் விளையாண்டு அப்படி பக்கத்துல பாத்தீங்கன்னா சில பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல சின்னதா ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கான பிளேஸ் இருந்துச்சுங்க. அங்க சுத்தி மலையோட அடர்த்தியான மரம் செடிகளோட பார்க்கவே ரம்மியமான காட்சியா இருந்துச்சுங்க. அங்க அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அங்க தண்ணி வரல. பட் தண்ணி வந்திருந்தா எப்படி இருக்கும்னு நான் அசியூம் பண்ணேங்க. தண்ணி வராட்டியும் சரி, தண்ணி வந்தாலும் சரி, அந்த இடம் தண்ணி வரல. செமையா இருந்துச்சு. அத பார்த்து முடிச்சுட்டு இந்த திரும்பி பார்த்தப்ப ஒரு சின்னதா ஒரு வழி போச்சுங்க. தெரியலமா. என்னடான்னு சொல்லிட்டு அந்த வழியே நாங்க போனப்ப எங்களுக்கு சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்கிங்கா இந்த பிரிட்ஜை பார்த்தோங்க. இது பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா வித்தியாசமா இருந்துச்சு. அந்த சிங்கிள் பிரிட்ஜ் போய் அவ்வளோதான் ஒன்றும் தெரியல. ஒரு பாயிண்ட் வியூல கனெக்ட் ஆச்சுங்க. அந்த இடத்துல நின்று பார்த்தா நம்ம சுத்தி இருக்கிற ஃபாரஸ்ட், அடர்த்தியான காடுகள், மலைகளை சூப்பராகவே பார்க்கலாங்க. இவ்வளவு தூரம் நாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்தனால ரிட்டர்ன் போறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சுங்க. ஏதாச்சும் ஷார்ட்கட்ல நாங்க மெயின் ரோட்டுக்கு போக முடியுமான்னு நாங்க திங்க் பண்றப்ப அங்க இருக்கவங்கள்ட்ட கேட்டோங்க. அவங்க ஒரு வழி சொன்னாங்க. அந்த வழியில நாங்க போறப்ப ரொம்பவே ஷார்ட்டா ஒரு இடத்துக்கு வந்தோங்க. அங்க என்னன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஷாக்கிங்கா இந்த சிவன் கோயிலோட கனெக்டிவிட்டி எங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து கிடைச்சது. இப்படி கோவில் வாசல்லையே நம்மள விட்டப்ப எப்படிங்க சாமி கும்பிடாம போறது? ஸோ சிவனை நம்ம கும்பிட்டு அதுக்கப்புறம் அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபால்ஸ்ல தண்ணி வரல. பட் அங்க குளத்துல தண்ணி இருந்துச்சு. ஸோ வந்தவங்க எல்லாம் அந்த குளத்துல குடிச்சிட்டு சாமி கும்பிட்டு போனாங்க. வெளிய வந்தடனையும் இந்த நாகலிங்க பூ மரத்தை பார்த்தோம். எங்க நேரத்துக்கு பாத்தீங்கன்னா நிறையவே இந்த மரத்துல பூ பூத்து குலுங்குச்சுங்க. இதுதாங்க அந்த பூ. அந்த பூ பாத்தீங்கன்னா உள்ள குட்டியா லிங்கம் இருக்கிற மாதிரியும் அதுக்கு மேல நாகம் படம் எடுத்த மாதிரியும் தத்ரூபமா இந்த பூவுல காட்சி கொடுப்பாரு சிவபெருமான். இதுக்கப்புறம் நாங்க ரூம்க்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். பத்மாவதி கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நாங்க ரூம்க்கு வந்துட்டோங்க. நாங்க ஸ்ரீ பத்மாவதி தாயார் டெம்பிளுக்கு கல்யாண சேவா புக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்பெஷல் டேவை நான் எங்க கல்யாணத்துல என்னோட கல்யாண சாரியும்
என் ஹஸ்பண்ட் அவரோட பட்டு வேஷ்டி அந்த சட்டையும் போட்டுட்டு தான் போயிருந்தோம். இப்போ நாங்க ஸ்ரீ பத்மாவதி தாயார் டெம்பிளுக்கு கிளம்பிட்டோங்க. அங்கதான் போயிட்டு இருக்கோம். அங்க நாங்க கல்யாண சேவா புக் பண்ணியிருக்கோம். அதோட அரைவல் டைம் 9:30ங்க. ஆல்ரெடி எங்களுக்கு 10 o'clock ஆயிடுச்சு. ஸோ அதான் நாங்க அவசரமா போயிட்டு இருக்கோம். கல்யாண சேவா எப்படி புக் பண்றன்றத நான் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல அப்லோட் பண்றேன். அது ஒரு ஷார்ட் வீடியோ. நீங்க அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். 9:30 அரைவல் டைம் சொல்லியிருந்தாங்க. நாங்க இப்ப 10 o'clock தாங்க இங்க வந்திருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு, எங்க உள்ள விட மாட்டாங்களோ, அந்த சேவா மிஸ் பண்ணிடுவோமோன்னு. கரெக்டா நாங்க அந்த கோயிலுக்குள்ள என்டர் ஆகணுமே, அந்த அந்த வேதத்தோட சவுண்ட் எங்களுக்கு வெளியே கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வேக வேகமா எங்களோட திங்ஸ் எல்லாம் நாங்க லாக்கர்ல வச்சுட்டு வேகமா போனோம். எல்லாருமே பாத்தீங்கன்னா உள்ள லைன்ல உட்காந்துருந்தாங்க. நாங்க எங்களோட டிக்கெட்டை காட்டினதும் எங்களை லைன்ல இல்லாம சீக்கிரமாவே கொஞ்சம் உள்ள டைரக்டா விட்டுட்டாங்க. அங்க நாங்க உள்ள என்டர் ஆனதுமே எங்களுக்கு கையில வந்து பாத்தீங்கன்னா எங்க அங்கவஸ்திரம் கொடுத்தாங்க. ஒரு அங்கவஸ்திரமும் ஒரு பிளவுஸ் பீட்டும் அந்த தேவஸ்தானத்துல இருந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே எங்களை அவங்களே என்ன சொல்றாங்க, முன்னாடி போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க நினைக்கவே இல்லை, நாங்க லைன்ல முன்னாடி உட்கார முடியாது, லாஸ்ட்டா தான் உட்காருவோம்னு நினைச்சோம். சர்ப்ரைஸா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல எங்களுக்கு இறங்க கிடைச்சிச்சுங்க. நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து முன்னாடி போய் ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டோம். அது உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க மகாலட்சுமியும் விஷ்ணு பகவானும் இருந்தாங்க. அவங்களுக்கான கல்யாண சேவாவை ஸ்டார்ட் பண்ணப்ப ரொம்பவே எங்களுக்கு பாக்குறப்ப பிரமிப்பா இருந்துச்சுங்க. ஏதோ நாங்க கிருதாயுகத்துக்கே உட்கார்ந்து அந்த காட்சிகளை பாக்குற மாதிரி அப்படி ஒரு ஃபீலா இருந்துச்சு. அங்க வந்துட்டு நிஜமா ஒரு கல்யாணம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஹோமம் வளர்த்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாதேஸ்வரம் கெட்டி மேளத்தோட ஐயருங்க வேதத்தோட இந்த கல்யாணம் நல்லா இருந்துச்சுங்க. இந்த திருக்கல்யாணம் நடந்து முடிஞ்சதையும் அங்க இருக்கிற விஷ்ணு அண்ட் மகாலட்சுமியை தரிசிச்சுட்டு எங்களை மூலஸ்தானத்துக்கு விட்டாங்க. அங்க 200 ரூபா பே பண்ணி போற விஐபி லைன்ல எங்களுக்கு ஃப்ரீயாவே விட்டாங்க. நாங்க மகாலட்சுமிய பக்கத்துல நின்று கொஞ்சம் எப்போதும் பாக்குறதை விட அதிக நேரத்தை எடுத்து பார்த்தோம். சாமி பார்த்து முடிச்சுட்டு வரப்ப எங்களுக்கு பிரசாதமா அங்க வந்து புளியோதரை கொடுத்தாங்க. அந்த புளியோதரை செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. தொன்னையில கொடுத்தாங்க. 2 பேரும் அங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வரப்ப அந்த டிக்கெட் எடுத்ததுக்கான பிரசாதம் எங்களுக்கு ஒரு லட்டும் அந்த ஒரு வடையும், பெரிய வடைங்க, அதுவும் கொடுத்தாங்க. ஒரு 500 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணி கல்யாண சேவாவும் பார்த்துட்டு ஒரு விஐபி லைன்ல 2 பேரும் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அங்கவஸ்திரம் பிளஸ் ஒரு பிளவுஸ் பீட்டும் கொடுத்தாங்க. அதுவும் கொடுத்துட்டு இந்த பிரசாதம் கொடுத்தப்ப அது ரொம்பவே ஒர்த்தா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரப்ப பாத்தீங்கன்னா டைம் ஒரு 12:30 ஆயிடுச்சுங்க. ஸோ லஞ்ச் திருப்பதியிலேயே முடிச்சிடலான்ட்டு எப்போதும் போல அந்த PS4 ஹோட்டலுக்கு தான் போனோம். 2 பேரும் ஒரு மீல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க டைரக்டா திருமலை மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இனிமேல் தான் நாங்க திருமலைக்கு மேலே இருக்கிற ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி கோயிலுக்கு நாங்க போக போறோம். அன்னைக்கு நைட்டு தான் எங்களுக்கு அங்க பிரச்சனை சேவாவும் புக் பண்ணியிருக்கோம். அதை பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அது வரைக்கும் எங்க கூட இணைஞ்சே இருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போறது உங்களுக்கு வந்து சேரும். Until thank you all and bye bye.